அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OPPO ENCO M31 நெக்பேண்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த நெக்பேண்டில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சரிங்களா, எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே படக்குன்னு அழுத்தி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா யார் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாஸ் முகமத் அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரோ OPPO M31 வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ரோ, ஆர்டர் பண்ணியாச்சு. உங்கள் நேம் நான் கரெக்டாக எழுதி வச்சுட்டேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பார்த்தீங்கன்னா யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேரை வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, எனக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா, அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை கண்டிப்பாக நோட் பண்ணி உங்களுக்காக உங்கள் பேரோட வந்து உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணுவேன். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து அனாஸ் முகமது ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1800 ரூபாய் இதோட ப்ரைஸ். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும், இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான். சரிங்களா, பெங்களூர் கர்நாடகாவிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். பேக்கிங்லாம் பக்காவான பேக்கிங்கில் அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சேஃபாக தான் அனுப்பியிருக்காங்க. பேக்கிங்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கோட்டிங் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் நீங்கள் பேக் பிரித்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா பபுள் கோட்டிங் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா அதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் உங்களுக்கு குறிப்பாக வந்து நம்ம அனாஸ் முகமது ப்ரோக்கு, ஏன்னா ஒரு தான் இதை ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தார். ஓகே, இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா இருக்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படியே கரெக்டாக வைக்கிறேன். நல்லா இருக்கா? ஓகே, இப்போ நான் இதை பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க. சும்மா எப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு போஸ்டர்னால் நிறையாலாம் எதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து நம்ம போட்டில் இல்லை வந்து JBL வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்குது, இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. பட் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. இருங்க, பயங்கரமாக வேக்குது. வேறு சம்மரில் வேறு வீடியோ ஒன்றும் முடியல. ஓகே, பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே அவங்க கொடுக்கல. நீட்டாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது. ஒயிட்டில் வந்து பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. பிளாக்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து சொல்லிடுறேன். OPPO ENCO M31 வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒயர்லெஸ்ஸு ஹை ரெசல்யூஷன் அது சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போன்னு சொல்லியிருக்கு. பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொல்லக்கூடியது தாங்க. எல்லா இயர்ஃபோன்லேயும் என்ன இருக்கும் அதுதான். ஸ்மார்ட் மேக்னெட்டிக் பவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 22 கிராம் லைட் வெயிட் டிசைன். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 22 கிராம் தான். 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேஸ் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது இதில். சரிங்களா, நீங்கள் வந்து இதில் பேஸ் இருக்குது. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு, வாட்டர் ப்ரூஃப் வேறு. சரிங்களா, இப்போ நம்ம ஹாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் பட்டு அது வந்து ரெசிஸ்டன்ட். நீங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் வேணும்னே போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போடலாம். சரிங்களா, இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா DC 5 வோல்ட்டு. அப்புறம் வந்து ஒயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5 வெர்ஷனு. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் மேக்ஸிமம் சொல்ல. இதோட ஒரிஜினல் அதாவது MRP ரேட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா போட்டிருக்காங்க. பட் வந்து இதை நான் அமேசானில் 1800 ரூபாய்க்கு தான் பை பண்ணேன். இதோட பை லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பை பண்ணுங்கள். ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, எல்லாமே படித்து சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சரிங்களா, உங்களை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுக்கணும்ல, அதனால் வந்து அப்படியே ஒரு டீசெண்டான ஒரு அன்பாக்ஸ் மட்டும் பண்ணலாம். கரெக்டாக ஓப்பன் பண்ணி இதை வந்து மறுபடியும் அவங்க ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அனுப்பணும். சூன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் சேனலில் வந்து காஸ்ட்லியான அன்பாக்சிங்கும் வரும். சரிங்களா, எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறங்காட்டி தாங்க வருது. சரிங்களா, நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் கம்மியாக கமெண்ட் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கக்கூடியதே கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச பொருளில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. பார்த்தீங்கன்னா கவர் ஓப்பன் பண்ணுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணினேன். கீழே ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா கீழே தான் ஓப்பன் பண்ணக்கூடியது, மேலெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. நான் அது தெரியாமல் மேலே வந்து கவரை வந்து ஓப்பன் பண்ணேன்.
பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஓப்பன் பண்ணி விட்றேன். ஓகே, மேலே இருக்கிற கவரையும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். சும்மா எடுத்து கிழிச்சே எறிய வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாசான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். இருங்க, எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? நான் இப்போ பார்க்குறேன். ஓ மை காட், தலையில் திருப்பிட்டேனா, சாரிங்க. இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி இருங்க, நான் பார்க்குறேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஓப்போவில் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் அன்பாக்சிங் இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓப்போவில் ஒரு ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு M31 நெக்பேண்ட் தான். பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இது எனக்கு காமிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு அன்பாக்சிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, அப்படி தான் நினைப்பேன். பட் வந்து இந்த பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எடுத்தோடனே நம்ம எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கார்டு கேரண்டி எல்லாம் வந்து போடுன்னு உங்களுக்கே தெரியும். பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எடுத்தோடனே ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, சரிங்களா? ஓகே, அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உள்ள பூச்சி இருந்தால் பூச்சியே வராது, சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு அந்த ஒரு குட்டி குட்டியாக இருக்கும், அது பேர் என்னன்னு தெரியல. அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த மார்பிள்ஸ் மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் அனுப்புங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் கைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த யூசர் கைடை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. பட் வந்து நமக்கு வாரண்டி கார்டு தேவைப்படாது. நம்ம ஆன்லைனில் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கேட்கணும். அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஓப்போ வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி இருக்குது. இந்த டப்பாவில் தான் என்ன இருக்குது அப்படின்னு தெரில. இருங்க, ஓப்பன் பண்ணுறேன். சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். வாவ், செம சி டைப் சார்ஜருங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு இயர்ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சி டைப்பில் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். சி டைப் சார்ஜிங்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், சரிங்களா? அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். ஒரு அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சார்ஜிங்க. இதில் வந்து இந்த இயர்ஃபோன் வந்து ஓ மை காட் ராஜு, சார்ட்டே நலையுது ராஜு கையில். அது பார்க்கவே இல்லை, என்ன பண்ணுறது? ஏன் ராஜு, இனிமேல் காலையில் அதிகாலையில் ஷூட்டிங் வச்சுக்கலாம் ராஜு. ஏசியா? என்ன ஏசி? ஏன் ராஜு, இதனால நமக்கே ஓவராக தெரியல. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் அவைலபிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் அவைலபிளில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக பேக் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து இயர்ஃபோனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இயர்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு. இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்லுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நெக் பேண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மடக்கவே முடியாது, சரிங்களா? இப்படி மடக்க முடியாது. பட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு வெளியே தான் கொடுப்பாங்க பட்டன்ஸ். இது வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது, வெளியே பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஓப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வியர் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இருக்குது, சரிங்களா? இதோட ஸ்பீக்கர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இயர் பட்ஸ் இருக்குல்ல, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரை நீங்கள் மறந்துடுங்க, கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இயர் டோப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இயர் டோப்ஸில் ஒயர் கொடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் இதோட ஸ்டைல், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இது வியர் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. இப்போ போட்டு பார்க்கலாம். ஒயர் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க உண்மையாலும். ஓகே, இப்போ வந்து இது வியர் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சென்டராக வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டே தெரில, சரிங்களா? பார்த்தீங்கன்னா வியர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது உண்மையாலும். வாவ், சூப்பர், ஈஸியாக இருக்குது. வியர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பட்டன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், சரிங்களா? ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு சைடு ஃபுல்லாக பேட்டரி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பட்டன் இருக்குங்க. ஒரு பட்டன் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு, அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, நடு பட்டன் எப்பயும் பவர் ஆன் பவர் ஆஃபு. டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டண்ட்டு. அப்புறம் வால்யூம் ப்ளஸ்ஸை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாட்டு மாறும். திக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம், அதாவது சார்ஜிங் ஆகும். அதாவது சார்ஜிங் பாருங்க, வால்யூம் இன்க்ரீஸு டிக்ரீஸு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணுறேன். இதை இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் இந்த ஹெட்செட் வியர் பண்ணதுக்கப்புறம்.
நானே ஸ்வெட்டிங்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வைக்கிறேன், மைக்கில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா OPPO ENCO M31 கனெக்ட் கொடுத்துருக்கேன். பேரிங் ஓகே, கனெக்டட்னு வருது. ஓகே, பேட்ரி லோ அப்படின்னு வந்திருக்கு அந்த இயர்ஃபோனில். ஓகே இருங்க, அப்படியே வந்து போட்டு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். பேஸ்லாம் எப்படி இருக்குது, டக்கராக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். யூடியூப்லேயே ஒரு சாங்கை ப்ளே பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சாங் வந்துச்சு, அது எத்தனை வாட்டி போடுறது, நல்லா இருக்குமா? போட்டுருவோம். என்ஜாமி ரீமிக்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அதான் வந்திருக்கு, ரீமிக்ஸாக வந்திருக்கு. வந்து ப்ளே பண்ணுறேன் சாங்கை. உண்மையுமே நல்லா இருக்குங்க, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. செம. பேராண்டி ஓகே, செம்மையாக இருக்குது ப்ரோ. உண்மையாலுமே பேஸ் தூக்குது, பேஸ்லாம் பட்டாசு. ப்ரோ மேலே செம்மையாக்குது ப்ரோ. சரிங்களா, கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம். சரிங்களா, இதை வந்து சர்ச் பண்ணி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக வாங்கலாம். இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் சொல்லுவாங்க. சரிங்களா, கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் அமேசானில் பை பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அதை மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, thank you for watching this video. Thank you, peace out.